ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 9/12/2024 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி அருணாச்சல் பிரதேஷ் ஹில்ஸ் ஆஃப் லிமிட்ஸ் டு மகாதீப் பில்கிரிம்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம மகாதீபம் பில்கிரிம்ஸ் அதை லிமிட்டிங் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஆனால் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. ஸோ மிலிட்டன்ஸ் இன் சிரியா கேப்சர் டெமாஸ்கஸ் ஆஸ் அசாட்ஸ் ஃப்ளீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து கொஞ்சம் ஆக்சுவலி இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் தான். ஸோ இங்கே ஆக்சுவலி என்ன ஆயிருக்குன்னு பார்த்திங்கன்னா, சிரியாவில் இருக்க அசாட் ஃப்ளீஸ்லாம் வந்து அவங்களெல்லாம் வந்து விரட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ சிரியா வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி ரிப்பீட்டடாக ஆக்சுவலி வந்து நிறைய இடத்துல வந்துருக்கு. ஸோ அதனால் வந்து இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம்தான். ஸோ அந்த சிரியா வந்து அசாட் ஃப்ளீஸை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய இடத்துலேருந்து கேப்சர் அவங்கள விட்டு நகர்த்தி இருக்காங்க அப்படின்றது தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த HTS, அதாவது அந்த ஹயாத் தராஸ் ஷர்மா அப்படின்ற மாதிரி ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன். ஸோ அவங்கள தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து அவங்க வந்து விடுவிச்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸை தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தாண்டி இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ எது இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இல்லை. ஸோ நார்மலாக நம்ம சென்னை அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்கள் இல்லை. ஸோ இதில் சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த PM விஸ்வகர்மா ஸ்கீம் பற்றி வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறத வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மெட்ராஸ் MCC மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த PM விஸ்வகர்மா ஸ்கீம் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆக்சுவலி நம்ம இங்கே இவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, PM விஸ்வகர்மா ஸ்கீம் அப்படின்றது நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவுட் ஆஃப் ஸ்கூலில் வந்து சென்ட் பண்ணுறதுக்கான அவங்களுக்கு ஒரு திட்டம் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து குற்றச்சாட்டு எழுப்புறாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் PM விஸ்வகர்மா ஸ்கீம் அப்படின்னா என்னன்றதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணுன்றது அவசியமாக இருக்குது. ஸோ அதாவது குலத்தொழில்கள் பண்ணுறவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 1 lakh வந்து இன்சென்டிவ்ஸ் கொடுக்குற மாதிரி. இப்போ நார்மலாக வந்து ஒரு ஏதோ குலத்தொழில் வந்து அவங்க பண்ணிட்டு வராங்க, இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இப்போது செருப்பு தைக்கிறவங்க மகன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செருப்பு தைக்கிற கடையை வந்து ஆரம்பிக்கும் போது ஸோ அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து 1 lakh கொடுக்குற மாதிரி. ஸோ இது வந்து அதுதான் வந்து இந்த PM விஸ்வகர்மா ஸ்கீம் அப்படின்றது. ஸோ பட் ஆனால் இவங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து குலத்தொழிலை ஆதரிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இன்சென்டிவ்ஸ்ன்னு கொடுக்குறதுனா மோஸ்ட்லி வந்து நிறைய இப்போது அதே பையன் வந்து ஒரு டெய்லரிங் கடை ஆரம்பிச்சிங்கன்னா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதுக்குமே வந்து ஹெல்ப் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த PM விஸ்வகர்மா ஸ்கீமை பற்றி நிறையவே குற்றச்சாட்டுக்கள் நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எடுத்து கூறிட்டுருக்காங்க. ஏன்னா இது வந்து ஃபுல்லாக வந்து குலத்தொழில் சார்ந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இது தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்தே பாரத் பேசஞ்சர்ஸ் லெஃப்ட் ஸ்டாண்டர்ட் ஆஸ் ட்ரெயின் மேனேஜர் ஃபர்கெட்ஸ் டு ஓப்பன் டோர்ஸ் ஆஃப் பவுச்சர்ஸ் அட் திண்டுக்கல் ஸ்டேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இல்லை. ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த தமிழ்நாடு அந்த மாதிரி நடக்கிறதெல்லாம். ஸோ இதெல்லாம் அவ்வளோ இது இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இல்லை. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம எடிட்டோரியல் செக்ஷனுக்கு போயிடலாம். எடிட்டோரியல் செக்ஷனில் வந்து நமக்கு இங்கே இருக்கிற எல்லா நியூஸுமே கிட்டத்தட்ட இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் தான். டெத் பை வாட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த வாட்டர் குவாலிட்டி வந்து ரொம்ப சரிவாக இருக்கு இல்லையா. ஸோ இப்போ ரீசெண்டாக நம்ம சென்னையில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. ரொம்ப நிறையவே வந்து வாட்டர் வந்து கண்டாமினேட் ஆகிட்டு அதை குடித்து வந்து 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டுருக்காங்க. 30க்கும் மேற்பட்டவங்க வந்து ஹாஸ்பிட்டலைஸு. ஸோ அப்புறம் நிறைய விபத்துகள்லாம் நடந்திருக்கு இல்லையா. ஸோ அந்த தண்ணீர்னால் ஸோ அந்த வாட்டர் குவாலிட்டி பற்றி மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த டெத் பை வாட்டர் அப்படின்ற ஒரு இது வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆக்சுவலி நம்மளுடைய அர்பனைசேஷன்னால் நடக்கிற சேலஞ்சஸை வந்து நிறைய வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை மெயினாக நம்ம அர்பனைசேஷனால் தான் இந்த நிறைய நம்மளால் சிக்கல்கள் ஏற்படுது அப்படின்றத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப் 10 சிட்டிஸ் எடுத்து பார்த்திங்கன்னா அதில் மோஸ்ட்லி வந்து நம்மளை இந்த புவராக க்ளீன்லினஸ் நம்ம வந்து க்ளீன்லினஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியுது. நிறைய க்ரௌடாக அதிகமாக இருக்கிறதுனால இந்த டாப் 10 சிட்டிஸில் நமக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் தான் இந்த க்ளீன்லினஸ் மெயின்டெனன்ஸ் அப்படின்றது தான். ஸோ ஈவன் இதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர், கொச்சின் இந்த மாதிரி ஏரியாக்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெட்லி பேத்தோஜன் ஈகோலை அப்படின்ற ஒரு பாக்டீரியா வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தண்ணீரில் வந்து நிறைய இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க.
ஸோ இது தாண்டி இந்த பயாலஜிக்கலாக தாண்டி நிறைய இந்த ஆர்சனிக் அப்படின்ற ஒரு மெட்டீரியலாக இருக்கட்டும் சரி, ஃப்ளூரைடு அப்படின்ற ஒரு மெட்டீரியலாக இருக்கட்டும் சரி, ஸோ இதெல்லாம் வந்து தண்ணியில் இருக்கவே கூடாத ஒரு சில விஷயங்கள். ஆர்சனிக், ஃப்ளூரைடு இதெல்லாம் வந்து ஒரு அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா அது ரொம்பவே வந்து ஆபத்தில் வந்து முடிகிறதுக்கான நிறைய சான்ஸுகள் இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சனிக் அப்படின்றது கிட்டத்தட்ட 230 டிஸ்ட்ரிக்ஸில் 25 ஸ்டேட்ஸில் இருக்க 230 டிஸ்ட்ரிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சனிக் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றது, கிரவுண்ட் வாட்டரில் வந்து ஆர்சனிக் கண்டென்ட் அதிகமாக இருக்குன்றது நம்ம கவர்மெண்ட்டே வந்து நம்ம கவர்மெண்ட் டேட்டாவே வந்து சொல்லுது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஸ்டெப்பு என்ன எடுக்க போகிறாங்க அப்படின்றது வந்து இதெல்லாம் வந்து நம்ம எப்படி வந்து நம்ம ப்யூரிஃபை பண்ண போகிறோம் அப்படின்றது தான் நம்மளுடைய மெயினான சேலஞ்ச். ஸோ இந்த வாட்டர்னால் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் சுகாதாரம்னால இப்போ நிறையவே வந்து நம்ம பாதிப்புகள் ஏற்படுறது அப்படின்றதுனால இதை பற்றி ஒரு எடிட்டோரியல் செக்ஷன்லேயே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தாண்டி ஃப்ளூரைட் சொன்னோம் இல்லையா, அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 27 ஸ்டேட்ஸில் இருக்குது. கிட்டத்தட்ட 469 டிஸ்ட்ரிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளூரைட் கண்டென்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள்னால நிறைய நம்மளுக்கு நோய்கள் ஏற்பட ஆரம்பிச்சு. ஏன்னா தண்ணீர் அப்படின்றது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். ஈவன் வந்து பார்த்திங்கன்னா WHO வந்து சொல்லி கிட்டத்தட்ட 1.7 பில்லியனுக்கும் அதிகமான பேர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீக்கல் மெட்டீரியல்ஸ், இந்த தேவையில்லாத ரொம்ப கண்டாமினேஷனான வாட்டர் வந்து குடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி தண்ணீர் அப்படின்றது ஒரு பேசிக்கான நீடு. நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நம்மளுடைய கவர்மெண்ட்டே 2010 அப்போ UNGA அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து நமக்கு கிளியரான ட்ரிங்கிங் வாட்டர் கொடுக்கணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஹியூமனோட ரைட்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து நமக்கு நிறைய டெத் ஆஃப் வாட்டர் வருதுன்றதுனால அந்த ஹியூமன் ரைட்ஸ் கிடைக்குதா அப்படின்றதே மிகப்பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து இந்த எடிட்டோரியல் செக்ஷனில் வந்து எழுப்பியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து வாட்டரை நம்ம வந்து எப்படி ப்யூரிஃபை பண்ணுறது அப்படின்றது ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு உதாரணமாக ஒரு விழிப்புணர்வாக வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா குட் பிகினிங் பட் சைனா நெகோசியேஷன்ஸ் மஸ்ட் கண்டினியூ அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து ஆக்சுவலி நமக்கு ரொம்ப நாளாக போய்கிட்டு இருக்கிறது தான். சைனா அண்ட் தென் இந்தியா பார்டரில் வந்து நடக்கிற இந்த டென்ஷன்ஸ், அதாவது இந்த ஆர்மி டென்ஷன் நமக்கு இதுக்கு முன்னாடியே வந்து நிறையவே நடந்துகிட்டு இருந்தது. லடாக் அப்படின்ட்டு எங்கே பார்த்தாலுமே வந்து லடாக் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து நமக்கு இதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்தது. ஸோ அங்கே அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இதில் கொடுத்துருக்காங்க. என்ன தான் நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய லடாக்கில் இது நடந்தது அது நடந்தது அப்படின்றது வந்திருந்தாலுமே இதெல்லாமே நம்ம மீடியா மூலயமா நம்மளுடைய சுற்றி இருக்கிறது மூலயமா நமக்கு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயங்கள் தான். பட் கவர்மெண்ட்டாக அஃபிஷியலாக இது வரைக்கும் எதுவுமே லடாக்கில் இதுதான் நடந்தது அப்படின்ட்டு எதுவுமே இது வரைக்கும் சொல்லலை. இப்போ ரீசெண்டாக நேற்று தான் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் டாக்டர் ஜெய்சங்கர் அவர்களே வந்து பார்த்திங்கன்னா லடாக்கில் இதுதான் நடந்தது அப்படின்றத வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் இதான் நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர இன்னுமே வந்து அதில் ஒரு கன்ஃபியூஷனோட தான் இருக்குது. ஸோ இது வந்து என்ன ஒரு நல்ல ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா டிஸ்எங்கேஜ்மெண்ட் அப்படின்னு நடக்க போகுது அப்படின்றது மட்டும் நல்லா தெரிஞ்சிடுச்சு. பட் ஆனால் அந்த டிஸ்எங்கேஜ்மெண்ட் எப்படி நடக்குது, என்ன ஒரு அவங்க அக்ரிமெண்ட் வச்சுருக்காங்க அப்படின்றது எதையும் வந்து தெளிவாக சொல்லலை. ஸோ அந்த டென்ஷனான ஏரியாவிலேருந்து டிஸ்எங்கேஜ்மெண்ட் அப்படின்னும் போது நம்ம ஆர்மியில் வந்து அங்கேருந்து எல்லா ஆர்மியும் வந்து கிட்டத்தட்ட வந்து அங்கேருந்து வந்து தள்ளி போகிறாங்களா, ஸோ இல்லைனா வந்து அங்கே இருந்துட்டு அங்கே வந்து டெம்பரவரியாக வந்து லிமிட் பண்ணி வச்சுருக்காங்களா, ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு கரெக்டான இது தெரியல. பட் ஆனால் ஒரு டிஸ்எங்கேஜ்மெண்ட் கிட்டத்தட்ட இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக சமாதானமாக பஃபர் ஜோனில் இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எதுக்குமே ஒரு டீட்டெயிலான ஒரு இது வந்து கொடுக்கல. பட் என்னதான் இருந்தாலும் ஸோ இந்த மாதிரியான ஒரு அன்கம்ப்ளீட்டட் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அசோக் கே காந்தா அப்படின்றவர்கள் வந்து எடிட்டோரியல் செக்ஷனில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதை பற்றி. ஸோ இது என்ன பண்ணுறாங்க ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு பிகினிங் தான். என்னதான் இருந்தாலும் ஒரு டென்ஷனான இருக்கிற இடத்துலேருந்து நம்ம 2 பேருமே வந்து ஓகே அப்படின்னு சமாதானமாக போகிறது வந்து ஓகே தான். பட் ஆனால் என்னதான் இருந்தாலும் இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரி அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து நம்மளுடைய லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரியை அவங்க பார்டராக பார்க்குறாங்க. ஸோ இந்த சைனா வந்து ஆக்சுவலி இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி டிஸ்எங்கேஜ்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஸோ
கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய இந்தியா வந்து நம்மளுடைய வீக்னஸாக ஆக்கிடக்கூடாது. இந்த ஓகே சமாதானம் அப்படின்றது நம்மளுடைய இந்தியாவோட வீக்னஸாக ஆக்கிடக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இந்தியா சைனா நெகோஷியேஷன்ஸ் மஸ்ட் கண்டினியூ. இந்த நெகோஷியேஷன் பண்ணுறது வந்து கன்ஃபார்மாக கண்டினியூ பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஏன்னா அவங்க வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நமக்கு இதுக்கு முன்னாடியே தெரியும் இல்லையா. ஸோ இந்த கியாங் ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா தவாங்க அந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அருணாச்சல் பிரதேஷில் இருக்கிறது. ஸோ அவங்க வந்து அவங்களுடைய பார்டர் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துகிட்ருக்காங்க இப்போ வரைக்கவே. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து விலகி போக ரொம்ப அவங்க ரொம்ப பெனிஃபிட் எடுத்துக்கிற மாதிரி நம்ம வந்து எப்படி இருந்தாலும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்தியாவை வந்து லைக் மோடி கவர்மெண்ட்டை வந்து புகழ்னு பேசியிருக்காங்க. ஏன்னா வந்து இந்த ரிசம்ஷன் ஆஃப் நார்மல் டைஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அதாவது நம்ம நார்மலாக வந்து எக்கனாமிக்கலாகவோ இல்லை ட்ரேடிங் மூலியமாகவோ நம்ம வந்து நார்மலான ஒரு கண்ட்ரீஸாக வந்து கை கோர்த்துக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து அப்ரோச்சஸ் வந்தாலுமே வெளிநாட்டுங்கள்லேருந்து இந்த மாதிரி ஆகிக்கோங்க அப்படின்ற மாதிரி. ஸோ பட் ஆனால் நம்ம அது வந்து கை கொடுக்கல. ஏன்னா கன்ஃபார்ம் நம்மளால் வந்து அந்த மாதிரி இருக்க முடியாது. ஏன்னா சைனா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய எல்ஏசி அதாவது அவங்களோட லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரி நம்மளுடைய லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரியே வந்து அவங்க பார்டராக வச்சுருக்காங்க அப்படின்னும் போது நம்ம அதை வந்து கொஞ்சமாச்சும் நம்ம எதிர்த்து நின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நல்ல முடிவு அப்படின்ற மாதிரி எடிட்டர் வந்து சொல்லியிருக்காரு இந்த விஷயத்தில். ஸோ இது தாண்டி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே இம்பார்ட்டண்டான விஷயம் தான். த இஷ்யூ ஆஃப் இந்தியாஸ் எக்கனாமிக் க்ரோத் வர்சஸ் எமிஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன தான் ஒரு எக்கனாமிக்கலாக நம்ம அதிகமாக வளர்ந்துட்டே போனாலுமே நம்மளுடைய எக்கனாமிக் வந்து எப்படி வந்து வளர்ந்துட்டு போகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஈக்காலஜிக்கலை வந்து நம்ம அஃபெக்ட் பண்ணோன்னா அது ஒரு உண்மையான வளர்ச்சியே கிடையாது அப்படின்றத நம்ம சொல்கிறோம். இந்த நிறைய வந்து இந்த நேச்சுரல் சர்வீசஸ் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதாவது நான் நார்மலாக அது கொடுக்குற கமர்ஷியலாக கொடுக்குற பெனிஃபிட்ஸ் தாண்டி அது ஈக்காலஜிக்கலாக நிறையவே வந்து நமக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்குது. ஸோ அதையுமே நம்ம வந்து நான் இப்போ கார்பன் டை ஆக்சைடை வந்து அதிகமாக அதை ஏற்றுக்குதுன்னா லைக் ஃபாரஸ்ட்லாம் எடுத்துக்கிட்டோன்னா நிறைய கார்பன் டை ஆக்சைடை வந்து அதை அப்சர்வ் பண்ணும்போது நம்ம அதை டெஸ்ட்ராய் பண்ணோன்னா நம்மளுடைய கார்பன் டை ஆக்சைடு அப்சர்ப்ஷன் ரேட் அப்படின்றது கம்மியாகுது. ஸோ அதையுமே நம்ம கணக்கில் எடுத்துக்கொண்டு தான் நம்ம வந்து நம்ம க்ரோத்தா இல்லையா அப்படின்றது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணணும் அப்படின்றது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஜிடிபி வளர்ந்துட்டுருக்குன்னா இதுக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்ததுன்னா நம்மளோட ஜிடிபி வளருது அப்படின்னும் போது நம்மளுடைய க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனுமே வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்துட்டு இருந்துச்சு. இந்த ஒரு லிங்க் இருக்கு இல்லையா. ஸோ ஜிடிபி வளர்ந்துருக்குன்னா அப்போ வந்து அங்கே க்ரீன் ஹவுஸ் கேஸும் நமக்கு வந்து எமிஷன் வந்து அதிகமாகிருக்கு அப்படின்ற ஒரு லிங்க்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேன்சல் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த டீகப்பிள் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது ஜிடிபி இந்த லிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரேக் த்ரூ பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ஒரு உண்மையிலே ரொம்ப மிகப்பெரிய நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதாவது ஜிடிபி இப்போ வந்து அதிகமாகுது. பட் ஆனால் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஆகலை அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் தான். பட் ஆனால் இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா எக்கனாமிக் வர்சஸ் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஜீரோவாக வந்து நம்ம ஆக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து எமிஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது என்ன கண்ட்ரோல் அப்படின்றத அவங்க தெளிவாக சொல்லலை அப்படின்றது தான் இந்த எடிட்டோரியல் செக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்சல்யூட் ரிலேட்டிவ் அப்படின்னு 2 இருக்கு இல்லையா. ஸோ அதாவது இப்போ ஜிடிபி வந்து எங்களுக்கு அதிகமாகுது ஆனால் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் அப்படின்றது கம்மி ஆகுது அப்படின்னும் போது நமக்கு அப்சல்யூட்டில் வந்துடும். ஆனால் ரிலேட்டிவ்னும் போது நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஜிடிபி க்ரோத் இவ்வளோ ஆயிருக்கு, நாங்கள் க்ரீன் ஹவுஸ் கேஸ் வந்து இவ்வளோ எமிட் பண்ணியிருக்கோம், ஆனால் அதை விட இப்போ வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றது வந்து ரிலேட்டிவ். ஸோ நம்ம வந்து ரிலேட்டிவில் தான் நம்ம வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்சல்யூட்டில் வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும். அப்போ தான் வந்து ஒரு சஸ்டைனபிளான க்ரோத்தை வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் க்ரோத் டீக்ரோத் அப்படின்றது இருக்குது. க்ரீன் க்ரோத் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளோட க்ரோத் ஆகிட்டே இருக்கிறோம். பட் ஆனால் வந்து நம்மளுடைய க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம வந்து கம்மி பண்ணுறோம் அப்படின்றது க்ரீன் க்ரோத். ஆனால் டீக்ரோத் அப்படின்றது பார்த்திங்கன்னா க்ரோத் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு ஸோ நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணுறோம். பட் ஆனால் நம்ம இப்போ மெயின் ஃபோக்கஸ் ஆன் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனில் அந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்லாம் வந்து எமிட் ஆகாமல் இருக்கிறதுல வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோன்னா
அது வந்து நம்ம இந்தியா மாதிரியான டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நாட் சூட்டே ஆகாது டீக்ரோத் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கன்ஃபார்ம் க்ரீன் க்ரோத் அப்படின்ற பாதையில் தான் போகணும். அது ஸ்லோவாக இருந்தாலும் சரி, பட் ஆனால் க்ரீன் க்ரோத்ன்ற பாதையில் தான் வந்து மூவ் ஆன் ஆகணும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றின ஒரு விஷயங்கள் தான் இந்த எடிட்டோரியல் செக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமிஃபை இதுவுமே ஆக்சுவலி இருக்குது. கேமிஃபை இந்தியா ஸ்கில்லிங் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் தென் எக்கனாமிக் சர்வே வந்து இதுவுமே எக்கனாமிக் சர்வே அவர்கள் தான் சர்வே மூலியமாக தான் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது இப்போ டிராஸ்டிக்காக வந்து கம்மியாகிட்டே வருது. ஸோ இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஜாப்ஸ் அவைலபிலிட்டியே வந்து பார்த்திங்கன்னா இல்லை. ஸோ கிட்டத்தட்ட கவர்மெண்ட்டோடைய டார்கெட் பிரகாரமே என்னென்னு பார்த்திங்கன்னா 2030 கிட்டத்தட்ட 7.8 மில்லியன் ஜாப்ஸ் வந்து இவங்க உருவாக்கினா மட்டும்தான் நம்மளுடைய அந்த ரேஷியோவே வந்து கீப்பப் பண்ண முடியும். எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ அப்படின்றதே நம்மளால் கீப்பப் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு 7.8 மில்லியன் ஜாப்ஸ் வந்து 2030 வந்து இவங்க வந்து மேக் பண்ணுறது தான் வந்து அவங்களோட எய்மாக இருக்குது. ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான ஒரு விஷயம்தான். ஸோ 7.8 மில்லியன் ஜாப்ஸ் அப்படின்றது டக்குன்னு வந்துடாது இல்லையா. ஸோ அதுவும் இந்த I4.0 அதாவது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 4.0 கிரிட்டிக்கல் எமர்ஜிங் டெக்னாலஜி நோக்கி போகிற இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யூத்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாபுக்காக படித்து டிகிரி வாங்கிறத விட ஸ்கில்ஸை நோக்கி போகிறது தான் வந்து ரொம்ப பெஸ்ட்டான விஷயமாக வந்து நம்ம கருதுகிறோம் இந்த இண்டஸ்ட்ரியல் 4 ரெவல்யூஷனில். ஸோ கிட்டத்தட்ட இந்த டேட்டா பிரகாரம் பார்த்திங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட 1.5% தான் பர்சன்டேஜ் ஆஃப் இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓகே ஜாபுக்கு ஓகே அப்படின்ற மாதிரியான மென்ஷன் வந்து இண்டஸ்ட்ரியல் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே இந்தியாவில் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அவுட்புட் ஆஃப் இன்ஜினியர்ஸே நம்ம தான். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஜினியர்ஸ் மேக் பண்ணுறது நம்ம தான். ஸோ அதில் 1.5% தான் வந்து ஜாபுக்கு ரொம்ப சூட்டபிளாக நல்லா ஸ்கில்டாக இருக்காங்க அப்படின்ற ஒரு பர்சன்டேஜ் வந்து டேட்டா மூலிமா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ மீதி இருக்கிறவங்கலாம் நம்ம வந்து என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க் வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இதில் என்னென்னா வந்து கொஞ்சம் நம்ம கேமிஃபையாக நம்ம இந்த ஸ்கில்ஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். படிப்பை தாண்டி நம்ம காலேஜ் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ரீடிங் டிகிரிஸ் தாண்டி ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்து அதுக்குமே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து நிறையவே வந்து ஸ்கீம்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் அப்படின்ற மாதிரி நிறையவே வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நம்மளுடைய அப்ஸ்கில்லிங்காகவும் ரீஸ்கில்லிங்காகவும் ஸ்கில் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸ்கில் இந்தியா இந்த மாதிரி நிறையவே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அண்ட் தென் நிறைய வெப்சைட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா சுமாத் உத்யோக் பாரத் 4.0 இனிஷியேட்டிவ் அப்படின்ற மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் தென் ஸ்வயம் போர்ட்டல் வெப்சைட்ஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்வயம் போர்ட்டல் அப்படின்னு ஒன்று, ஸ்கில் இந்தியா டிஜிட்டல் ஹப் அப்படின்னு ஒன்று. இந்த மாதிரிலாம் வந்து நிறையவே ஸ்கில்ஸ் வந்து ஃப்ரீயாகவுமே அதுக்கு தேவையான கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தோடு கொடுத்தாலுமே இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் கோர்ஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க எடிட்டோரியல் செக்ஷனில். ஸோ இதுக்கு என்ன ஆக்சுவலி ரிலவெண்ட்டாக வந்து இவங்க அவங்களோட கருத்து வைக்கிறாங்கன்னா நம்மளுடைய இந்த ஸ்கில்லிங் இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் கேமிஃபை பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஜெர்மனி, சிங்கப்பூர் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனி, சிங்கப்பூர் இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய இந்த ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறத வந்து பார்த்திங்கன்னா கேமிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போவுமே கேம்ஸ் அப்படின்றது ஃபுல்லாக ராங் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அது வந்து ஒரு நல்ல இதில் இருக்கும்போது அது உண்மையிலே வந்து கரெக்டான ஒரு விஷயம்தான் கேம்ஸ் அப்படின்றது. ஸோ அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெர்மனி, சிங்கப்பூர் இவங்கெல்லாம் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டை அப்படியே கேம்ஸ் மூலயமா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவை வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஜெர்மனி, சிங்கப்பூர் பண்ணுற மாதிரி நம்மளும் பண்ணலாம். நிறைய இந்த அனிமேட்டட் கேம்ஸ் வித் ஒரு டார்கெட்டு, ரிவார்ட்ஸு, பேட்சஸ் இதெல்லாம் வச்சு நம்ம வந்து நிறைய அனிமேட்டட் கேம்ஸ்லாம் வச்சு நம்ம வந்து இந்த ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணி நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து ரொம்ப அதிகமாகவே இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கிறதே ரொம்ப அதிகமான பாப்புலேஷன் யூத்து தான். ஸோ இந்த 4.0 நமக்கு இந்த இண்டஸ்ட்ரியல் 4.0 ரெவல்யூஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம வந்து பட் ஆனால் இன்னுமே வந்து டிகிரி அந்த மாதிரி நோக்கி போயிட்டுருக்கும்போது பிற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாட் ஒன்லி இண்டிவிஜுவல் பர்சன்
ஆல் ஓவர் இந்தியாவே வந்து ரொம்ப நிறைய டவுன் ஸ்ட்ரீம் வந்து சந்திக்கும். ஸோ இதை நம்ம வந்து மாற்றணும் பார்த்திங்கன்னா என்டையராக இந்த மாதிரி நிறைய ஸ்கில்லிங்ஸை வந்து நிறைய கேமிஃபையாக பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பல விஷயங்கள் வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி இது வந்து பார்த்திங்கன்னா சாத்தனூர் டேம் பற்றி சொல்லியிருக்காங்க. சாத்தனூர் டேம் வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் நிறைய காஷன்ஸ் சொல்லி அது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றிலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவ்வளோ இது இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து ஸ்கிப் பண்ணுறேன். ஸ்போர்ட்ஸ்லேயுமே அவ்வளோவா எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இன்றைக்கி இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸ்டடி பிரிங்ஸ் இந்தியன் ஸ்டார் டாட்டாய்ஸ் டு எவிடன்ஸ் பேஸ்ட் கன்சர்வேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதில் வந்து நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் இதில் இந்தியன் ஸ்டார் டாட்டாய்ஸ் அப்படின்றது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ரொம்ப நம்மளுடைய இந்தியாவுக்கே உரிய ஒரு அடையாளம் கூட சொல்லலாம். இது வந்து ஒரு எண்டமிக்கான ஒரு ஸ்பீஷீஸ். மெயினாக வந்து சவுத் இந்தியா அண்ட் தென் நார்த் வெஸ்ட் இந்தியா, பாகிஸ்தான் சைடில், நார்த் வெஸ்ட் பாகிஸ்தான் அண்ட் தென் சவுத் இந்தியா, ஸ்ரீலங்கா. ஸோ இந்த மாதிரி இடங்களில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கும். பட் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு ஹை டிமாண்டோட ஒரு பெட்டாக வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ இது பெட்டாக சேல் பண்ண ஆரம்பித்ததில் இருந்து என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா இதோடைய ஹேபிட்டேட் வந்து ஃபுல்லாக மாறி இது வந்து வல்னரபிள் ஸ்பீஷீஸாக இப்போ இது ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஆக்சுவலி வைல்டு அனிமல், வைல்டாக தான் இருக்கணும். பட் ஆனால் இது பெட்டாக ஆக்கும்போது அதோட ஹேபிட்டட் அதோட எல்லாமே மாறி அதோட வந்து வல்னரபிளாக வந்து ஆகிறது வந்து ஆகிட்டுருக்கு அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எக்ஸ்டிங்ஷனே ஆக போகுது அப்படின்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இது அப்பெண்டிக்ஸ் 1 மூலிமா ரொம்பவே வந்து அப்பெண்டிக்ஸ் 1 ஷெட்யூல் 1 வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் மூலிமா ரொம்பவே கன்சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சப்போஸ் தெரிஞ்சோ தெரியாமையோ இது வந்து பெட்டாக வளர்த்துட்டு இருந்தால் வந்து இது வந்து விட்டுடணும். ஒரு சேஃபான ஒரு ப்ரொசீஜரோடு விட்டுடணும். இன்கேஸ் வந்து அவங்க பெட்டாக வளர்த்துட்டு இருந்தாங்க, இது ஒருவேளை இது எனக்கு தெரியாது, இது வந்து வல்னரபிள் ஸ்பீஷீஸ் எனக்கு தெரியாமல் நான் வளர்த்துட்டு இருந்தேன் அப்படின்ற கேஸில் கூட நமக்கு வந்து ஜெயிலில் கூட போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா வந்து இது ரொம்பவே கண்ட்ரோல்டான ஸ்பீஷீஸ் தான். அப்பெண்டிக்ஸ் 1 ஷெட்யூல் 1 இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்களில் போடுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றின ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இதுக்கப்புறமே இந்த பெட்டை வந்து லைக் வாங்குறதோ இல்லை வந்து இது பார்த்தா வந்து அதுக்கான சேஃபான ப்ரொசீஜரோடு சேர்க்குறதோ, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பண்ணணும் அப்படின்றது தான் வந்து கவர்மெண்ட்டோட குறிக்கோளாக இருக்குது. ஸோ அதுக்கான அவேர்னஸ் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலி வி ரீச் டைம். மீண்டும் நாளை இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் வச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் நாளை சந்திப்போம்.